சகரியாவின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 12வது வசனம். இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன். இந்த நாள் ஆண்டவர் உங்களுக்கு எனக்கும் தருகிற ஒரு நல்ல வாக்கு தத்தம். இரட்டிப்பான நன்மையை தருகிற ஆண்டவர். ஆண்டவர் நன்மையை தருவேன் என்று சொல்லலை, இரட்டிப்பான நன்மையை தருவேன். அவருடைய வாக்கு என்றைக்கும் மாறாது. அவர் ஒரு வாக்கு சொன்னால் நிச்சயமாகவே அதை செய்வார். இந்த நாளில் ஒரு வேளை இன்னும் நான் எதிர்பார்க்கிற நன்மை எனக்கு கிடைக்கவில்லையே, நான் எதிர்பார்த்த ஆசீர்வாதங்கள் எனக்கு கிடைக்கவில்லையே என்று நீங்கள் ஒரு வேளை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கலாம். இன்னும் அந்த ஆசீர்வாதங்களை நோக்கி நீங்கள் பொறுமையோடு காத்து கொண்டிருக்கலாம். ஆண்டவர் இந்த நாளில் சொல்லுகிற வார்த்தை, இரட்டிப்பான நன்மையை நான் உனக்கு தருவேன். அதற்கு ஒன்று செய்ய வேண்டும். அன்னாள் என்கிற அந்த ஒரு ஸ்திரீயுடைய வாழ்க்கையில், எனக்கு ஆண்டவரே பிள்ளை இல்லை, எனக்கு குழந்தை இல்லை என்று அவள் புலம்பிக் கொண்டிருந்த வேளையில் அவள் ஒன்று செய்கிறாள். ஆண்டவரே, எனக்கு நீங்கள் ஒரு பிள்ளையை தந்தால் அந்த பிள்ளையை நான் உம்முடைய ஊழியத்துக்கு கொடுத்து விடுவேன். அதை அவள் செய்து அந்த பொருத்தனை செய்தவுடனே ஆண்டவர் அவள் சொன்னதின்படி அவளுக்கு பிள்ளையை கொடுத்தார். ஒரு பிள்ளையை அவள் கொண்டு வந்து ஆண்டவருடைய ஆலயத்துக்கென்று ஊழியத்துக்கென்று கொடுத்து விடுகிறாள். ஆனால் பாருங்கள், பின்பாக அவளுக்கு ஆண்டவர் 2 குமாரன்கள் 3 குமாரத்திகள் என்று 5 பிள்ளைகளை அதிகமான ஆசீர்வாதத்தை ஆண்டவர் அவளுக்கு கொடுத்தார். அவள் கொடுத்தது 1, ஆனால் ஆண்டவர் திருப்பி கொடுத்தது 5. ஆகவே ஆண்டவர் நம்ம ஒரு சின்ன காரியத்தை ஆண்டவருக்கு என்று நம்ம செய்யும் பொழுது ஆண்டவர் அளவுக்கு அதிகமான ஆசீர்வாதத்தை அவர் திருப்பி உடனே செய்து விடுகிறத நம்ம பார்க்குறோம். ஆகவே தான் அவர் சொல்லுகிற அவருடைய குணநலமே அப்படிப்பட்ட குணநலன். இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை நான் உங்களுக்கு தருவேன், இரட்டிப்பான நன்மையை தருவேன், அதை இன்றைக்கே தருவேன். நீங்கள் எதிர்பார்த்த காரியம் இன்றைக்கு ஆண்டவர் தருவதற்கு அவர் ஆயத்தமாக இருக்கிறார். நீங்கள் நானும் செய்ய வேண்டியது, ஆண்டவரை நீங்கள் அந்த ஆசீர்வாதத்தை தருவதற்கு நான் ஆண்டவரை என்னை தயார்படுத்தி கொள்கிறேன், நான் என்னை ஆண்டவரே திறந்து தருகிறேன், எனக்கு அந்த ஆசீர்வாதத்தை இன்றைக்கே தாங்க ஆண்டவரே என்று கேட்போம், ஜெபிப்போம். அன்பின் பிதாவே, இரட்டிப்பான நன்மைகளை எங்களுக்கு தருவேன் என்று சொன்ன தேவனே, எங்கள் வாழ்க்கையில் அநேக நன்மைகளுக்காக நாங்கள் காத்திருக்கிறோம் ஆண்டவரே. அந்த நன்மைகளை நீங்கள் அளவில்லாமல் தருவேன் என்று சொல்லியிருக்கிறீர். நன்றி செலுத்துகிறோம். யார் யாருக்கெல்லாம் எந்தெந்த நன்மைகள் குறைவாக இருக்கிறதோ, எந்தெந்த நன்மைகளை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறார்களோ, எந்தெந்த நன்மைகளை மனிதர்களிடத்தில் எதிர்பார்த்து சோர்ந்து போயிருக்கிறார்களோ, அத்தனை நன்மைகளும் இந்த நாளில் இரட்டிப்பாய் அவர்களுக்கு தந்து ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். உம்முடைய ஆசீர்வாதம் எப்போதும் தங்கியிருக்கட்டும். இயேசுவின் மூலமாக நல்ல பிதாவே, ஆமேன். காட் பிளஸ் யூ.